ஹரே கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சுண்டக்காய் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சுண்டக்காய் ரொம்ப ரேரான காய். எனக்கு வந்து இது தேவக்கோட்டையில் தான் கிடச்சிது, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஆஹ் இது வந்து கடுகு, ஜீரகம் மட்டும் தாளிக்கணும். அப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு, இது வந்து நான் குக்கரில் தான் போட போகிறேன். ஏன்னா இது வந்து சமயத்தில் வேகாது. அதனால் ப்ரெஷர் குக் தான் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் சுண்டைக்காய் போட்டுட்டு பச்சை மிளகா, தக்காளி, இது வந்து தோரம்பருப்பு போட்டு பண்ணுறதுங்க. ஸோ இதுக்கு வந்து புளி லைட்டாக கரைச்சி ஊற்றிட்டு, உப்பு, சாம்பார் பொடி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி கொதிக்கும் போது இதை வந்து ஒரு சவுண்டு விட்டு எடுத்து வச்சுருக்கேன், விசில் விட்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி வெந்தது தெரியுது பாருங்கள், சாஃப்ட் ஆயிரும் சுண்டைக்காய். ஸோ அதில் இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை போடுறோம். இந்த மாதிரி பருப்பு கொஞ்சம் முழி முழியாக தான் இருக்கணும், குழஞ்சு வெந்துடக்கூடாது. அப்படின்னா அப்படி குழ குழன்னு போயிடும் பச்சடி. இப்படி தான் கொஞ்சம் பருப்பு முழிச்சிட்டு இருக்கணும். ஸோ இதில் வந்து இதுக்கு மேலே முதல்லயே நம்ம தாளிச்சிட்டோம், அதனால் கடைசியாக தாளிக்க வேண்டியதில்லை. இதில் வந்து தனியா வந்து நைஸாக பொடி பொடியாக நறுக்கி போட்டு கார்னிஷ் பண்ணால் முடிஞ்சுதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சுவாமிக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள்.